guys, வெல்கம் டு கப்பல் விருந்து. ஸோ இன்றைக்கி நாங்கள் வீடியோவில் என்ன பார்க்க முடியும்னு சொன்னால் ஒரு குயிக்காக செய்கிற ஒரு டிஷ்ஷை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து பருப்பு கறி எப்படி செய்கிறேன்னு பார்க்குறோம். பருப்பு கறி வந்து நம்ம வீடுகளில் நாங்கள் புட்டு சோறு இதோடையும் சாப்பிடக்கூடிய மாதிரியான ஒரு பொருள். ஸோ அது எப்படின்னு சொல்லி நான் பண்ணி குயிக்காக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பருப்பு நாங்கள் ஒரு 2-3 தரம் கழுவி வடிவாக எடுத்து வச்சுருக்கோம். அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் உருளைக்கிழங்கு, வெங்காயம், கறிவேப்பிலை, மற்றது உள்ளி கொஞ்சம் இடித்து போட்டிருக்கோம். மற்றது பெருஞ்சீரகம் போட்டிருக்கோம். அதை விட மஞ்சள் கொஞ்சம் எடுத்துருக்கோம். அதை விட மிளகு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ நாங்கள் இனி வந்து எப்படி இதை செய்கிறோன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா பருப்பை வந்து நாங்கள் எல்லாம் வடிவாக கழுவின பிறகு ஒரு கொஞ்சம் அளவு பருப்பை விட ஒரு 2 அடி கூட தண்ணி விட்டு இப்போ அடுப்பை நல்ல லோ ஃப்ளேமில் போட்டு வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்து நீ கொஞ்ச நேரத்தில் வந்து இது நுரைக்க வலிக்கிடும். அப்போ நுரைக்க வலிக்கிடைக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த நுரையை வெளியில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மற்ற இதுகளை மற்ற மசாலா இதுகளை நாங்கள் ஆட் பண்ண வலிக்கிடுவோம். ஸோ அது நுரைக்கு மட்டும் வந்து நாங்கள் அடுப்பில் விட்டுருப்போம். பார்ப்போம் அடுத்த இது ஸ்டெப்ஸுகளை. இப்போ பார்த்திங்கன்னா அந்த நுரை வந்து நல்லா வந்துருக்கு. ஸோ அந்த நுரையை நாங்கள் வெளியில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் நுரையை எடுத்துட்டு அதில் வெங்காயம், சீரகம், உருளைக்கிழங்கு, மற்றது இஞ்சி எல்லாத்தையும் போட்டு பூண்டு எல்லாத்தையும் வடியாக போட்டு வடியாக மிக்ஸ் பண்ணுவோம். இந்த நுரையை ஏன் வந்து நாங்கள் எடுக்கிறேன்னு சொன்னால் அந்த நுரை வந்து இதில் இருந்ததுன்னு சொன்னால் அது கொஞ்சம் பித்தம்னு சொல்கிறோம். அதெல்லாம் நுரை எடுக்கிறது. ஸோ அதை நாங்கள் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணுவோம். அதோட வந்து கொஞ்சம் சுடு தண்ணி கொஞ்சம் சேர்த்து கொள்வோம். நல்ல சுடு தண்ணி இந்த அளவுக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் உருளைக்கிழங்கு அதை இல்லாமல் வீரத்தாக்கி இது வந்து ஒரு பருப்பு சாம்பார் மாதிரி தான் நாங்கள் இதை செய்கிறோம். அந்த புட்டு அதற்கு சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த பருப்புக்கு பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் தோலும் போடுவோம். பருப்பு சாம்பாருக்கு போட்டு வடிவம் மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே வந்து இந்த தண்ணியில் இதுக்கு விட்டு நாங்கள் இப்போ பால் விடுவோம். பால் விட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணுவோம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வற்றி இருக்குது. என்னென்னு சொன்னால் அந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேக வேணும். ஸோ அதுக்காண்டி கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷத்துக்கிட்ட லோ ஃப்ளேமில் விட்டு அடுப்பில் வச்சுனாங்க. ஸோ இனி வந்து பால் ஊற்றிட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கு. அடுப்பில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு இனி வந்து உப்பும் கொஞ்சம் மிளகாத்தூளும் போட்டு வைக்கிறது தான் வேலை. இப்போ வந்து நாங்கள் கொஞ்சம் உப்பு போடுவோம். கல் உப்பு கொஞ்சம் போடுவோம். மற்ற உப்பும் போடலாம். கல் உப்பு போட்டால் கொஞ்சம் நல்லா போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிடுவோம். கடைசியாக வந்து நாங்கள் புளியை கொஞ்சம் விட்டு அதை இறக்கினோம்னு சொன்னால் ஓகே.
ஸோ இதுதான் நான் செய்த பரப்புகிறேன். நீங்களும் வந்து உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. மற்றது உங்களுக்கு வீடியோ பிரயோசனமாக இருக்குமென்னு சொன்னால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பெல் பட்டன் அமைச்சிடுங்க. அப்படி வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.